அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10க்கு 7 அளவுள்ள ஒரு டிஎம்கே பேனர். இது ஒரு நியூஸ் பேப்பர் ஆடுக்குள்ள ஒரு பேனர். இந்த பேனரை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? இது நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட பிஎஸ்டி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் சைஸ் போகிறேன். இமேஜில் 10க்கு 7 300 ரெசல்யூஷன் RGB மோட். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, விட்த் 7, ஹைட்டு 10, 300 ரெசல்யூஷன் RGB மோடு. ஓகே, இப்போ இது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடிட்டபிள் தான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தனியாக நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்து நீங்கள் வேறு எதனும் கூட செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நியூஸ் பேப்பர் ஆடுங்கிறதுனால ஒரு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ண ஒரு போஸ்டரு, நியூஸ் பேப்பர் ஆடுக்குள்ள ஒரு பேனர், ஒரு போஸ்டர்னு வச்சுக்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைப் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே எடிட்டபிள் தான். அதனால் நம்ம டெக்ஸ்ட்டை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, நல்லா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாது. மேக்ஸிமம் இதுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் இந்த பிஎஸ்சி பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லேயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். வியூவில் போயிட்டு நியூ கைட் 50% அப்படி கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டோன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். சென்டர் பண்ணி வச்சுட்டு கீழே இந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ண இந்த நியூ ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம அந்த அமைச்சர் அவங்கெல்லாம் இந்த போஸ்டரை ரெடி பண்ணி நியூஸ் பேப்பர் ஆடில் போட்டிருக்காங்க. இல்லை, அதை நம்ம ரீடிசைன் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் T போட்டு இந்த இடம் நம்ம ஸ்மெச் பண்ணியிருக்கோம். அது ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நம்ம கட் பண்ணி எடுத்து அதை ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்ட்ரோல் 0 ஃபோட்டோ இந்த அளவில் இருந்துச்சு. வச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட இந்த எலிவேஷனை நம்ம செட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்லாமே ஆர்ட் இமேஜஸ் தான். இது இல்லை, நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கலர் கரெக்ஷன் ப்ளஸ் எடிட்டிங் பண்ணிப்போம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பேக்ரவுண்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, இதில் ஒரு பேக்ரவுண்டு நான் வச்சுருக்கேன். அதில் பேக்ரவுண்டு என்னென்னா அந்த க்ரீன் கலர் உள்ள ஒரு பேக்ரவுண்டு. ஓகே, கண்ட்ரோல் T போட்டு இதை இந்த அளவில் கொண்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஹைலைட்டாக எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேக்ரவுண்டு ஒயிட் இருக்கிறத நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ ட்ராப்பர் டூலு இந்த மாதிரி இந்த கலர் லைட் க்ரீனும் கலரை பிக் பண்ணிவிட்டு இதில் இதை விட கொஞ்சம் லைட்டான ஒரு க்ரீனை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஹைலைட்டாக எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நியூ லேயர் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் இந்த சைடு உள்ள ஒரு டார்க் இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சிஎம் டெப்டி சிஎம் அவங்களுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, வித் லைட். ஓகே, இந்த மோடு லீனியர் லைட் மோடு எனக்கு ஓகே. இதில் சும்மா நம்ம நீட்னஸாக இருந்தாலும் இது ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்க இதில் பாட்டம் லெஃப்ட் வச்சுக்கிறேன். வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிடும்.
கண்ட்ரோல் 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப் சைடில் இது எல்லாமே எடிட்டபிள் தான், டிசைன் எல்லாமே. இதில் வந்து ஹைட்ரா பட்டோவில் பிக் பண்ணிட்டு இங்கே பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு சென்டராக வச்சுட்டு சும்மா ஒரு 2 கிளிக் 3 கிளிக் பண்ணியிருக்கேன். 3 கிளிக் பண்ணிவிட்டு 0 கண்ட்ரோல் 0 கொடுத்து கண்ட்ரோல் T போட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு என்டர் தட்டியாச்சு. இப்போ வந்து மேலே வந்து மேல் பகுதியில் இந்த சைடு வந்து பிளைனாக நீட்னஸாக இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே ஏதாவது லைன் டிசைன் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்ட்டு நான் ஒரு திங்க் பண்ணி மேலே வந்து ஒரு லைன் டிசைன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் 0 V மூவ் டூல் இந்த லைன் டிசைன் தான் இருக்கும். ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் T போட்டு வந்து இந்த அளவில் நான் செட் பண்ணிக்கிறேன் சென்ட்ரா. இப்போ இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்டு வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த போஸ்டருக்கு என்ன பேக்ரவுண்டு சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இதில் செக் பண்ணி நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த மோடு ஓகே. பட் இருந்தாலும் இந்த ஒயிட் லேயரை வந்து நம்ம டாப் அலைன்மெண்ட் போட்டு கண்ட்ரோல் T போட்டு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:7 அளவுள்ள ஒரு நியூஸ் பேப்பர் ஆடு ஒரு போஸ்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சில எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் ஸ்டோக் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பேக்ரவுண்ட் லைட் கலராக இருக்கிறதுனால நமக்கு இந்த ஸ்டோக் கொடுக்க தேவையில்லை. பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தால் நம்ம ஸ்டோக் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதனால் நான் இப்படியே விட்டுக்கிறேன். கண்ட்ரோல் 0. ஓகே, இந்த PST ஃபைலில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.